So good morning to everyone. This is the Chennai IS Academy's initiative for the Group 2 examination. So TNPSC Group 2ல இப்போ updated syllabus-ஓட வரப்போகிற கொஷின்ஸில் ஜிஎஸோட பார்ட் ரொம்பவும் அதிகமான நம்பர் நியர்லி 175 கொஷின்ஸ் ஃபார் 200 அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த 175 கொஷின்ஸில் இந்த தடவை ஆர் இதே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தெர் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரிப்ரேஷனில் இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ கிவ் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு முன்னாடி கொடுக்காத அளவுக்கு ஒரு அதிகமான முக்கியத்துவத்தை கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமியோட குரூப் 2 எக்ஸாமினேஷன் ரிகார்டிங் ப்ரிலிம்ஸ் என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட் அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி 1 to 4 வரையும் நடந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வித் கீ ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நவ் அகெயின் இந்த வாரம் அக்டோபர் 1 to 15 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், தென் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணும்போது 15 to 30 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே வீக்லி டெஸ்ட் வைக்கும் போதே கம்ப்ளீட் கவரேஜ் வந்துருச்சு. இந்த வாரம் இட்ஸ் மோர் ஆர் லைக் அ ரிவிஷன் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க மேக் அ பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஆல் தோஸ் 1 to 4 வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ. லெட்ஸ் கோ இன் டு த லெசன். First question, which of the following state launched the plans for plastic campaign? So plans for plastic campaign இந்த வார்த்தையிலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிளாஸ்டிக்கை கொடுத்தா பிளான்ட்டை திரும்ப கொடுக்குற இந்த கேம்பெயினை எந்த ஸ்டேட் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் அசாம், திரிபுரா, நாகாலாந்து அண்ட் கேரளா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னோன்னா அசாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை டெஸ்ட் 4லையும் 3லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அசாம் அந்த ஸ்டேட்டில் தான் இது ஒரு நியூ இனிஷியேட்டிவாக தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த க்ரீன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சாரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, மகளிர் சுய உதவிக்குழு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட துணி பைகளை வந்து தைத்து அது மட்டும் இல்லாமல் அதில் பிளான்ட்டை வளர்க்குற மாதிரி மாடியூல் செஞ்சு அதை பிளாஸ்டிக் கொடுக்குறவங்களுக்கு திரும்ப கொடுக்கறது. ஸோ வேலைவாய்ப்பும் ஆச்சு, பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் கேம்பெயின் இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசாம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷன். ஸோ ஷியாம் பிரசாத் முகர்ஜி டனல் இஸ் இன் வேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி டனல் இந்த டனல் எந்த மாநிலத்தில் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். டனல் அப்படின்னாலே தெரிஞ்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நிலப்பரப்புங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். மலை, மேடு பள்ளங்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சு ஹிமாலயத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ரோடில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்போ வேணால் பனிச்சரிவு, மலைச்சரிவு ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அந்த மாதிரி இடங்கள்ல இப்போ புதுசாக டனல், ஸோ டனல் அப்படின்னா சுரங்கப்பாதை அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த மாதிரி டனலை வந்து அமைச்சிட்ருக்காங்க. உலகத்தோட மிக நீளமான டனல் இது எல்லாத்துக்கான முயற்சியும் அங்கே நடந்துருக்கு. ஸோ இப்போ புதுசாக ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்ற டனலை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இது நம்ம ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்து போன தடவை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்ட கொஷின். ஸோ மூவிங் ஆன் டு திஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை நித்தி ஆயோக். கேரளா இஸ் டாப்ட் இன் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பள்ளி கல்வி தர குறியீடு அப்படின்றது நித்தி ஆயோக்கால் வெளியிடப்பட்டது. இரண்டாம் கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கேரளா மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சி, போத். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் எஜுகேஷன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான இண்டெக்ஸை வெளியிட்டது நித்தி ஆயோக். அதில் யார் ஃபஸ்ட் வந்திருக்கா அப்படின்னா கேரளா. வி ஆல் நோ கேரளா இஸ் அ லிட்ரரி ஸ்டேட். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். யழிட்சா அப்பரிகோ which has been named as a UNESCO Goodwill Ambassador from which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யழிட்சா அப்பரிகோ எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க இப்போ என்னவா இருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட குட்வில் அம்பாசிடர், அதாவது நல்லெண்ண தூதர் அப்படின்ற பட்டம் கொடுத்து அவங்கள நல்லெண்ண தூதரை அமைச்சிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா
மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இதில் முக்கியமான 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யார் யுனெஸ்கோட குட்வில் அம்பாசடராக செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்டால் யாழிட்சா அப்பரிக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா, யாழிட்சா அப்பரிக்கோ மெக்சிகோ நாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்க எந்த பதவிக்கு இப்போது ரீசெண்டாக தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் யுனெஸ்கோவோட குட்வில் அம்பாசடருக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். Yes, essay of doing business report. Essay, it's not essay, sorry for this. Easy of doing business report. So easy of doing business report. எந்த நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலோ ஒரு பிஸ்னஸை ப்ராக்ரஸ் பண்ணணும்னு நினச்சாலோ எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி தங்கு தடைகள் எதுவுமே வராமல் ஈஸியாக மூவ் ஆன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் பேங்க். ஸோ வேர்ல்ட் பேங்க் அதாவது உலக வங்கி தான் எளிதில் தொழில் தொடங்கும் அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் பேங்க். Next question, where was the 64th Commonwealth Parliamentary Conference for the 2019 held? So 2019 Commonwealth Parliament 2019 காமன்வெல்த் பார்லிமெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஹெல்ட் கம்பலா, உகண்டா. உகண்டா அப்படின்ற பிளேஸில் தான் 64வது காமன்வெல்த் நாடுகளோட பாராளுமன்ற கூட்டம் நடந்தது. இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபேக்ட் கொஷின். நெக்ஸ்ட், prison statistics of India 2017 report. ஸோ 2017 prison statistics அதாவது தேசிய சிறைச்சாலை புள்ளி விவரம், இந்த புள்ளி விவரங்களை எந்த குழு வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ஏ, ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி அவர்கள் தான் இந்தியாவோட சிறைச்சாலைகளோட புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஜெயிலோட கெப்பாசிட்டி என்ன, அதாவது அதில் எத்தனை பேர் வந்து தங்கலாம், அப்படி தங்கும்போது அதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எத்தனை பேர் தங்குறாங்க, ஆனால் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்ற விவரங்கள். அதே மாதிரி பிரிசனர்ஸ்க்கு ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுத்த எல்லா பேசிக் ஹியூமன் நீட்ஸும் கிடைக்குதா அப்படின்றது. இந்த மாதிரியான பலவித கோணங்களில் வந்து ஆராய்ச்சிகள் மேற்பட்டு அதோட ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் பண்ணவங்க ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். Which of the following organization organized the Global Student Solar Assembly to commemorate the 150th birth anniversary of Mahatma Gandhi? ஸோ மகாத்மா காந்தியோட 150th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சோலார் அசம்பிளி எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அவங்களோட தலைமையில் தான். ஸோ நமக்கு தெரியும் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் அப்படின்னா வந்து திரும்பவும் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட அமைச்சகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அமைச்சகம் தான் காந்திஜியோட பர்த்டேவை புதுவிதமாக சோலாரோட அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சோலார் அசம்பிளி நடத்தினாங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். பெயிண்டிங்ஸ் ஆஃப் ஜோதையா பாய் பைகா அப்படின்றது எந்த எக்ஸிபிஷனில் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் வாஸ் ஷோகேஸ்ட் அட் மத்திய பிரதேஷ். ஸோ ஜோதையா பாய் பைகா அவங்களோட ஓவியங்களை எங்கே வந்து ஷோகேஸ் பண்ணாங்க, எங்கே நடந்தது எக்ஸிபிஷன் அப்படின்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் த ட்ரோன் இன்னோவேட்டர்ஸ் நெட்வொர்க் சமிட் ஹெல்ட்? ஸோ ட்ரோன் அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்ட் காலத்தில் நமக்கு தெரியாது, இப்போ ரீசெண்ட் காலத்தில் ரொம்ப பிரபலமாக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ட்ரோன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன விண்வெளி விண்வெளின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆகாய ஒரு மெஷின் லைக் அன் ஏரோப்ளேன் மாதிரி ஒரு சின்ன மெஷின். ஸோ அந்த ட்ரோன் நமக்கு தேவையானதை ஒரு இடத்துக்கு கேரி பண்ணி கொடுக்கும். ஸ்பை பர்பஸ், ஃபோட்டோகிராஃபி, ரிசர்ச், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ட்ரோன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரோன், இந்த இன்னோவேட்டர்ஸ் சமிட் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஹெல்ட் அட் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் புதுசாக வந்து ட்ரோனோட இன்னோவேட்டர்ஸ் சமிட் நடந்தது. ஸோ இங்கே ட்ரோன் கண்டுபிடிச்ச பலவித ட்ரோனை வந்து மாடிஃபை பண்ணவங்க தங்களோட அனுபவத்தை, தன்னோட ஸ்பெஷாலிட்டிஸை வந்து பகிர்ந்துக்கிற ஒரு இடமா இது இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா சதர்ன் மோஸ்ட் நேவல் ஏர் ஸ்டேஷன் இஸ் இன். ஸோ இந்தியாவோட சவுத் பார்ட்டில் இருக்கிற நேவல் ஏர் ஸ்டேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஏர் ஸ்டேஷன் பேர் ஐஎன்எஸ் பாஸ்.
ஸோ இந்தியாவில் தென்கிழக்கு முனை அப்படின்னா வந்து இட் வாஸ் நியர்லி கன்னியாகுமரின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் கன்னியாகுமரியெலாம் தாண்டி அந்தமான் நிக்கோபார், அதோட இந்திரா பாயிண்ட் அப்படின்ற முனை தான் வந்து இந்தியாவோட தென்கிழக்கு முனை. அந்த தென்கோடி முனையில் வந்து நேவல் ஸ்டேஷன் வந்து கடற்படை விமான தளம் வந்து அமைச்சிருக்காங்க. அது பேர் ஐஎன்எஸ் பாஸ். நெக்ஸ்ட் கொஷின், D28 ஐஸ்பர்க் அப்படின்றத நம்ம ரீசெண்டாக நியூஸை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 2 டெஸ்ட்லையும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிளியராக. ஸோ இந்த D28 ஐஸ்பர்க் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இட் வாஸ் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் தான் D28 அப்படின்ற பனிப்பாறை இருந்தது. ஸோ இந்த பனிப்பாறை சுற்றுச்சூழலோட மாற்றத்தின் காரணமாக பூமி வெப்பமாகுதல் இதோட காரணத்தால் மிகவும் உருகி இருந்தது. ஸோ உருகி தன்னோட நிலைகள் வந்து மாறி இருந்ததுனால D28 ஐஸ்பர்கை வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. அதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், குவாண்டம் சுப்ரிமசி அப்படின்றத யார் கிளைம் பண்ணியிருக்காங்க? குவாண்டம் மேலாதிக்கத்தின் உரிமையை பின்வரும் எந்த நிறுவனத்தால் கோரப்பட்டுள்ளது? ஸோ இந்த குவாண்டம் சுப்ரிமசியை யார் கண்டுபிடிச்சி இதில் ரிசர்ச்சை லீடிங்கில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் நன் அதர் தென் கூகுள். ஸோ கூகுள் தான் வந்து குவாண்டம் சுப்ரிமசியை வந்து கிளைம் பண்ணி இதோட உரிமைகளை வந்து கோருறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த குவாண்டம் சுப்ரீமசியோட அப்ளிகேஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதோட மொத்த பெரும்பான்மையான ப்ராஃபிட் கூகுளில் போய் சேரும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்யதான் பர்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்யதான் பர்வோட ஆல்ரெடி பார்த்துட்டோம். பர்யதான் பர்வ் அப்படின்னா இந்தியாவை வந்து மற்ற நாடுகளுக்கு மற்ற ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கு இந்தியாவோட சிறப்பம்சங்களை வெளியே சொல்கிறது தான். ஸோ இட்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசமை இந்தியாவில் அதிகம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பர்யதான் பர்வ் கேம்பெயின். ஸோ பர்யதான் பர்வ் கேம்பெயின் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமால் நடத்தப்படுது. எதுக்காக அப்படின்னா சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக. நெக்ஸ்ட் கொஷின், which of the first state in the country is to enact a law on contract farming? ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக லா இயற்றப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் தட் we have to know one thing, what is meant by contract law? கான்ட்ராக்ட் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விவசாயி தன்னோட முதலீடை எடுத்து போட்டு விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் தன் பொருட்களை வந்து வித்துட்ருக்காங்க மார்க்கெட்டில். இது நார்மலான விஷயம். ஆனால் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விவசாயிக்கு முன்கூட்டியே பணத்தை நம்ம கொடுத்துட்டு இதோட விளைச்சல் எவ்வளோ வந்தாலும் அது எனக்கு தான் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணி விளைச்சல் முடிஞ்ச பிறகு அறுவடையெல்லாம் நடந்த பிறகு அந்த பொருளை தான் கைவசமாக்குவாங்க வியாபாரிகள். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இது வந்து சமீபத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்க ஒரு தொழில். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் யார் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு 3 ரேங்கிங்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் இஸ் 3-2-1. அதாவது டாப் க்ளீனான ஸ்டேஷன் அப்படின்னா ஜெய்ப்பூர், அதுக்கப்புறம் ஜோத்பூர், அதுக்கப்புறம் துர்காப்பூர். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷில் இருக்கவங்க தான் டாப் ரேங்கிங் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மிக சுத்தமான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா அது ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஜோத்பூர், அப்புறம் துர்காப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் கல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஹெல்ட் இன். பிரிக்ஸ் கல்ச்சர்ஸ் மினிஸ்டர், பிரிக் அந்த நாடுகள் கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா கலாச்சார அமைச்சர்களும் ஒரு மீட்டிங் பண்ணாங்க. மீட்டிங்கில் பங்கேற்றாங்க. அந்த மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா இன் பிரேசில். ஸோ கியூரேட்டிபா பிரேசில் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த பிரிக்ஸோட கல்ச்சர்ஸ் மீட்டிங்ஸ் நடந்தது. ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் மீன் பை பிரிக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா அண்ட் S ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த பிரிக்ஸ் எப்போ உருவாச்சு, என்ன அக்ரிமெண்ட்டால் உருவாச்சு அப்படின்றத பெரும்பாலும் ஸ்டாட்டிக் கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. Moving on to next question. Which of the following state in India launched the village secretariat scheme? ஸோ வில்லேஜில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்லிமெண்ட்டுக்கு செக்ரட்டரி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு செக்ரட்டரி. ஆனால் கிராமத்துக்கு ஒரு செயலக திட்டம் அப்படின்ற திட்டத்தை எந்த ஸ்டேட் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நன் அதர் தென் ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷில் தான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைமைச் செயலகம். ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னோட கிராமத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை அங்கேயே வந்து சட்டங்களை அமைச்சு
பெரும்பான்மையில் அதை பாஸ் பண்ணி அதை தன்னோட கிராமங்களுக்கு நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஒரு ஐடியா. நெக்ஸ்ட் ஒன், முக்கியமந்திரி கன்னிய விவாகா ஆர் நிக்கா யோஜனா அப்படின்ற யோஜனா எந்த மாநிலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ வினோ, முக்கியமந்திரி அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், கன்யா அப்படின்னா வந்து மேரேஜ், விவாகம் அப்படின்னாலும் மேரேஜ் தான், நிக்கா அப்படின்னா இந்த முஸ்லீம் லா படி இதுவும் மேரேஜ். ஸோ சிஎம் மேரேஜ் அலாட்மெண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அட் மத்திய பிரதேஷ். ஸோ முக்கியமந்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹிந்தி ஸ்லாங், ஸோ ஹிந்தி வேர்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நார்த்தன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ மத்திய பிரதேஷ். சதர்ன் ஸ்டேட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா we can eliminate the option. So yes, moving on to next question. Which state bagged the best state award for rural cleanliness award at the Swachh Bharat award? ஸோ ஸ்வச் பாரத் அவார்டில் ரூரல் கிளீன்லினஸ்க்காக பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு அவார்டு வாங்கின ஸ்டேட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் none other than தமிழ்நாடு. ஸோ ஊரக பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் தரம் ஸோ ஊரக பகுதிகளில் சுகாதாரம், தரம் மற்றும் உள்கட்டமைப்பு இந்த வசதிகளில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது யார் அப்படின்னா இட்ஸ் none other than தமிழ்நாடு. ஸோ ஸ்வச் பாரத் அவார்டில் ரூரல் கிளீனஸ் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அர்பன் கிடையாது, ரூரல். ஸோ எஸ், இந்தியாஸ் ஃபஸ்ட் இ-வேஸ்ட் கிளினிக் இஸ் செட்டப் பை. இந்த கொஷினை ஆல்ரெடி நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இ-வேஸ்ட் கிளினிக் எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் போபால். இ-வேஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். இ-வேஸ்ட் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்றது இன்னி காலையில் இந்த காலங்களில் ரொம்பவும் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. இந்த இ-வேஸ்ட் அப்படிங்கிறது அழிவும் அழியாது, அதே மாதிரி மண்ணுக்குள்ளே இறங்கி நம்மளோட குடிநீர், நம்மளோட மண்ணோட அந்த ஃபர்டிலைசர் தன்மை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மாற்றுற ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. இந்த இ-வேஸ்ட் கிளினிக்கை வந்து முதல்ல போபாலில் கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா போபால் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனும் அதே மாதிரி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற பட்சத்தில் இது நம்ம சென்னைக்கும் வரலாம். எஸ், this question, which of the following union ministries organized the Fit India blog run? ஸோ ஃபிட் இந்தியா ஓட்டத்தை நடத்தி உள்ளது எந்த அமைச்சகம் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இட் வாஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ். ஸோ ஃபிட் இந்தியா அப்படின்ற ஆர்கனைசேஷன் யாருக்காக அப்படின்னா ஃபார் யூத். யார் நடத்துகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் நடத்தியிருக்காங்க ஃபிட் இந்தியா ப்ரோக்ராம். எஸ், டு திஸ் கொஷின், தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். விஜிலன்ஸ் அப்படின்னா கரப்ஷன், ஊழலை வந்து எதிர்த்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து நடத்தப்படுற வாரம் அப்படி அதோட தீம் கேட்டிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா அக்டோபர் கடைசி வாரம் தான் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். ஸோ இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கை வந்து இந்த வருஷம் எந்த தீமோடு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி எ வே ஆஃப் லைஃப், நேர்மை என்பது வாழ்வியலுக்கான ஒரு வழி அப்படின்ற தீமில் தான் இந்த வருஷத்தோட விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் கொண்டாடப்பட்டிருக்கு. விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் கடைசி வாரம், நவம்பர் முதல் நாள். நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியா அண்ட் நெதர்லாந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்? இந்தியாவும் நெதர்லாந்தும் அதோட பழமை, இன்னைக்கு தேதி, ஃப்யூச்சரில் அவங்களோட கொலாபரேஷனை பற்றி இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா இட்ஸ் பை வேணு ராஜமோனி. ஸோ வேணு ராஜமோனி அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்தியா அண்ட் நெதர்லாந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், ரிட்டன் பை வேணு அண்ட் ராஜமோனி. Yes, sir. Yes, starting from this, from which date Jammu and Kashmir ceased to be the state of union? ஸோ என்னிலிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தன்னோட மாநிலம் அப்படின்ற அந்தஸ்தை இழந்தாங்க. அதில் இருந்து யூனியன் டெரிட்டரி, மத்திய பிரதேசமாக வந்து யூனியன் பிரதேசமாக மாறின நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஆன் த டே அக்டோபர் 31. ஸோ ஆகஸ்ட் முதல் வாரமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட் ஹுட்லேருந்து யூனியன் டெரிட்டரிக்காக வந்து பதவி அமைச்சாங்க. எஸ்,
ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து தன்னோட ஸ்டேட்ஹுட் வந்து ப்ராப்பராக ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான லெஃப்டினன்ட் கவர்னர் உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன டே October 31. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட்ஹுட் ப்ராப்பராக அவங்க கையை விட்டு போன நாள் October 31. So scientists excavated ancient river in which state that linked the Ganga and Yamuna. கங்கை நதியும் யமுனை நதியும் கங்கை நதியும் யமுனை நதியும் இன்னைக்கு தேதியில் தனித்தனியாக இருக்குது. ஆனால் பழங்காலத்தில் இந்த ரெண்டு நதியையும் இணைக்கிற மாதிரி ஒரு நதி இருந்திருக்கு. ஸோ அதை இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நதி இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஆன் உத்தரப்பிரதேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேஷோட இந்த பக்கம் யமுனை, இந்த பக்கம் கங்கா நதி போயிட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே இனிக்கிற பழங்கால நதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நதியோட பேர் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் அதோட தடத்தை வச்சு சொல்லும் போது இந்த ரெண்டு நதியும் அந்த காலத்தில் அதை இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் பூக்கில் அந்த இடத்துல வந்து தடைகள் உருவாகி அங்கேருந்து நதி வேறு பக்கம் திரும்பி போயிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு ஸ்டேஷன் கிளீன்லினஸ் சர்வே ரிப்போர்ட், எந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளீன்லினஸ் ரிப்போர்ட்டில் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஓவரால் எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் த குஜராத், ராஜஸ்தான் அண்ட் சம் பார்ட் ஆஃப் பஞ்சாப். ஸோ குஜராத், ராஜஸ்தான், சம் பார்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் சம் பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான் வந்து கிளீன்லினஸ் ரிப்போர்ட்டில் டாப்பில் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் ஃபஸ்ட் எவர் ஃப்ளோட்டிங் பேஸ்கெட்பால் கோர்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ளோட்டிங் பேஸ்கெட்பால் கோர்ட் எந்த சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. we all know already it was opened at Mumbai. ஸோ மும்பையில் தான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட அந்த கோச்சிங் ஸ்டேடியம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸோட கோச்சிங் இன்ஸ்டியூட் அங்கே இருக்குது. ஸோ இதில் இப்போ புதுசாக ஃப்ளோட்டிங் பேஸ்கெட்பால் கோர்ட், ஸோ மிதக்கும் கூடைப்பந்து மைதானத்தை வந்து மும்பையில் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், UN இந்தியா டே தீம். ஸோ யுனைடெட் நேஷன் இந்தியா டே அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க வருஷம். இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா காந்தி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. வி ஆல் நோ இந்த வருஷம் அவர்களோட 150வது பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த நாளை போற்றும் வகையில் யுனைடெட் நேஷன் இந்தியா டேக்கு இந்த தீமை வச்சுருக்காங்க, காந்தி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா நிலைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். நம்ம என்றைக்குமே வந்து நிலையாக இருக்கணும், அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Next question, trans fat free logo launched by which of the following organization? So trans fat free அப்படின்றது அந்த லோகோவை வெளியிட்ட ஆர்கனைசேஷன் யாரு அப்படின்னா FSSAI. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் trans fatக்கு எதிராக. ஸோ trans fat அப்படின்னா நமக்கு தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்போம். trans fat acid அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு கெட்ட கொழுப்புலேருந்து வெளியிடுற ஒரு ஃபேட்டிக் ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புல நிறைய வியாதிகளை உண்டாக்கும். டயபிட்டிஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்கிற எல்லா பெரும்பான்மை நோய்களும் இது உருவாக்கும். டயபிட்டிஸ் பார்ட் 2, தென் ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி ஸ்ட்ரோக் வரையுமே வந்து இது உருவாக்குற தன்மை இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்க்கு இருக்குது. இதை எதிர்த்து ஒரு லோகோவை வெளியிட்டிருக்காங்க FSSAI. ஸோ இந்த லோகோ இருக்கிற அந்த ஃபுட் ஐட்டமில் நம்ம இனிமேல் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ் ஃபேட்லேருந்து நம்மளும் வந்து ஃப்ரீ ஆகலாம். So what is the name of new mineral discovered inside the diamond mine and named in the order of named in honor of the father of modern geochemistry? இப்போ புதுசாக சுரங்கப்பாதை, அதாவது வைர சுரங்கத்தில் வந்து ஒரு புது மினரல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் none other than கோல்ட் சிச்மைட். ஸோ கோல்ட் சிச்மைட் அப்படின்ற ஒரு பெரிய ஜியோகெமிஸ்ட், அந்த ஜியோகெமிஸ்டோட நேமை தான் இந்த புது மினரலுக்கு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் we have nearly 40 to 50 மினரல்ஸ். அந்த மினரலில் இதுவும் வந்து ஒன்றாக போகுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரகாஷ் போர்ட்டல்? ஸோ பிரகாஷ் போர்ட்டலோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ட்ராக் த கோல் சப்ளை. கோல் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, யாரெல்லாம் அந்த கோல் வாங்குறாங்க, ஸோ அதோட யூசஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக இதை பற்றியான ரிசர்ச் பண்ணுறது தான் பிரகாஷ் போர்ட்டலோட ஐடியா. ஸோ இனிமேல் நம்ம கோல் வாங்கணுன்னாலும், இந்த நிலக்கரி நம்ம வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் we have to enroll in this portal.
Next question, what is the name of the first of the 17 stealth frigates of the Indian Navy? Indian Navyயோட 17 stealth frigates அவங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட நேம் ஐஎன்எஸ் நீலகிரி. ஸோ ஐஎன்எஸ் நீலகிரியில் தான் கிட்டத்தட்ட 17 ஸ்டீல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீருக்கடியில் சப்மரைன் போயிட்டு இருந்தால் அதோட வெப்பத்தை வச்சு எங்கே சப்மரைன் இருக்குது எங்கே மூவ் ஆகுதுன்றது கண்டுபிடிப்போம். ஆனால் ஸ்டீல்த் அப்படின்னா எந்த ஒரு மிஷினாலையுமே வந்து எந்த ஒரு மிஷினாலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு இது, தன்னோட டெம்பரேச்சரை தானே வந்து குறைச்சிக்கிட்டு எந்த ஒரு ஸ்பை மெஷின்லையுமே வந்து மாட்டாத ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்டீல்த் தன்மைக்கு இருக்குது. இந்த மாதிரி 17 ஸ்டீல்த் ஃப்ரிகேட்ஸ் வச்சிருக்கிற இந்தியன் நேவியோட மரைன் பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் நீலகிரி. ஸோ இந்த கப்பலை வந்து இனிமேல் எந்த எதிரி சேட்டலைட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எஸ், who head the monetary policy committee? மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். ஸோ இது எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம். இந்த பணவியல் கொள்கை எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறவங்க இந்த பணவியல் கொள்கை குழு தான். இந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட்ஸ் none other than ஆர்பிஐ கவர்னர். ஸோ ஆர்பிஐ கவர்னர் கிட்ட தான் வந்து கம்ப்ளீட்டாக மானிட்டரி பாலிசி கமிட்டியோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ ஹி ஒன்லி டேக் இன்சார்ஜ் அண்ட் டேக் ஹெட் ஆஃப் இட். ஸோ இதோட ஹெட்டாக இருந்து எல்லாத்தையுமே வந்து லீட் பண்ணுவார். Next one, what is the name of online system application launched by Directorate General of Trade Remedies which will be used for filing the anti-dumping application by domestic industry? ஸோ உள்நாட்டில் தொழில்துறையோட விலைகளை பற்றி நிர்ணயிக்கிற இந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நேம் ஆர்டிஸ். ஸோ இந்த முறைப்படி தான் டம்பிங் கமிட்டி வந்து ஆன்லைன் சிஸ்டம் மூலமா எந்த ஒரு பொருளும் இந்தியாவுக்குள்ளே திணிக்கப்படாமல் இருக்க பார்த்துப்பாங்க. இதோட நேம் வந்து ஆர்டிஸ். இந்த முறையில் தான் இது நடக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கயோ யாய் நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சந்தேகமே வேணாம் தாய்லாந்து. ஸோ தாய்லாண்டில் தான் வந்து இந்த நேஷ்னல் பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக இதோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்னால நியூஸில் வந்திருக்கு. மேபி கொஸ்டின்ஸில் அரைஸ் ஆகலாம். கயோ யாய் நேஷ்னல் பார்க் இன் தாய்லாந்து. Next question, Vice President of India வெங்கையா நாயுடு presented most eminent senior citizen award. இந்தியாவோட மிகச்சிறந்த மூத்த குடிமகன் அப்படின்ற அவார்டை இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கினாங்க. இந்த அவார்டை இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட்டான வெங்கையா நாயுடு கொடுத்தாரு. ஸோ இந்த அவார்டை வாங்கினவங்க யார் அப்படின்னா கே பராசரன் அப்படின்ற சீனியர் சிட்டிசன் தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு அவரோட சர்வீஸ் டுவர்ட்ஸ் திஸ் சொசைட்டிக்காக. So this question already discussed பண்ணியிருக்கோம். Where was the sovereign gold bond? I mean, when was the sovereign gold bond scheme launched? Yep. தங்க கடன் பத்திர திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாவரின் அப்படின்னா நாட்டுக்குள்ள, கோல்டு அப்படின்னா தங்கம், பாண்ட் அப்படின்னா பத்திரம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இப்போ தங்கத்தை வாங்கி அதை பேங்க்ல அடமானம் வச்சு அதில் காசு வாங்கி நம்ம பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம். தங்கத்தை வேற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக தங்கத்தோட மதிப்புடைய அதே பாண்டை வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெளிநாட்டு பணப்புழக்கம் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக உருவாக்கின இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 5 நவம்பர் 2018. ஸோ 5 நவம்பர் 2018 தான் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் இன்னைக்கு தேதி வரையும் எஃபெக்டில் இருக்குது. பட் சக்ஸஸ் ரேட்டை இன்னும் அச்சீவ் பண்ணலை. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷங்கள், 4 வருஷங்கள் ஆயிடுச்சு. 5 வருஷங்கள் ஆக போகுது அடுத்த வருஷத்தோட. ஆனாலும் இதோட பலன் இன்னமும் நம்ம கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன், வான் ஆலன் ப்ரோப்ஸ் மிஷன். ஸோ இந்த மிஷன் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் இந்த மிஷன் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டால வெளியிடப்பட்டது அப்படின்னா இட்ஸ் பை நாசா.
ஸோ வேன் ஆலன் ப்ரோப்ஸ் மிஷன், இந்த மிஷன் எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸோட வெதர் அண்ட் ரேடியேஷன் பெல்ட்ஸை படிக்கிறதுக்காக. பூமியை சுற்றி இருக்கிற அந்த விண்வெளியில் என்ன வெதர் இருக்குது, ஸோ அங்கே என்னென்ன ரேடியேஷன் பெல்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத படிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட மிஷன் தான் வேன் ஆலன் மிஷன். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் கூட கொஸ்டினில் கேட்கலாம். இதை எந்த இன்ஸ்டியூட் அனுப்பிச்சு அப்படின்னா வந்து நாசா. நெக்ஸ்ட் ஒன், மொசைக் எக்ஸ்பீடியேஷன் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். மொசைக் எக்ஸ்பீடியேஷன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மூவ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இந்த ஆர்டிக் ரீஜியன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீடியேஷன் எதுக்கு அப்படின்னா ஆர்டிக் ரீஜியன். ஸோ இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 உலகத்துலேருந்தே வந்து ஒரு 17 சயின்டிஸ்ட் வந்து மொத்தமாக சேர்ந்து இங்கே போயிருக்காங்க ஆர்டிக் ரீஜனுக்கு. ஸோ இந்த ஆர்டிக் ரீஜனில் வந்து இந்த எக்ஸ்பீடியேஷன் இந்த ரிசர்ச்சை நடத்தி ஸோ ஆர்டிக் ரீஜன்லேருந்து நம்மளோட பலம் என்ன, இப்போ ஆர்டிக் ரீஜன் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், விச் மினிஸ்ட்ரி இஸ் ஆர்கனைசிங் ஹுனார் ஹட். ஹுனார் ஹட் அப்படின்ற இதுவை கொண்டு வந்த மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹுனார் ஹட் கொண்டு வந்த மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா இட் வாஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஹுனார் ஹட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹட் அப்படின்னா சந்தை, ஹுனார் அப்படின்னா வந்து இந்த வனம் சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அவங்களோட பொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்காக கொண்டு வரது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் தான் ஹுனார் ஹட் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ வேர் இஸ் த இந்தியன் நேவி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஃபார் த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்தியன் நேவி இந்தியன் ஓஷனில் கிடைக்கிற எல்லா ரீஜனையும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குருகிராம், ஹரியானா. ஸோ குருகிராம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்தியன் நேவியோட இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சர் சென்டர் இருக்குது. ஸோ இந்தியன் நேவி கடற்படையோட மொத்த விஷயங்களும் அந்த ஒரு இடத்துல வச்சு தான் ப்ராசஸ் செய்யப்படும். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் டேக்கன் சார்ஜ் அஸ் த சேர்மன் ஆஃப் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது மூணுத்துக்கும் சேர்த்து இனிமேல் ஒரே தலைமை அதிகாரி இருக்க போகிறாங்க. அந்த தலைமை அதிகாரி இந்த தடவை யார் முதல்ல அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அந்த தலைமை அதிகாரி யார் அப்படின்னா ஜென்ரல் பிபின் ராவத். ஸோ ஜென்ரல் பிபின் ராவத் ஆல்ரெடி ஆர்மியோட தலைமை அதிகாரியாக இருக்கார். இவர் தான் இனிமேல் இந்த மூணுத்துக்கும் பொதுவான கமிட்டிக்கும் தலைமை அதிகாரியாக இருப்பார். Next one, National Health Authority recently signed the statement of intent which of the following company. ஸோ நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி ஒரு டீம் கூட ஒரு கார்ப்பரேட் கூட டைப் வச்சுருக்காங்க. அந்த கார்ப்பரேட் யார் அப்படின்னா கூகுளும் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டியும் சேர்ந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா இன்னமும் ஆயுஷ்மான் பாரத்தை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வழி தான் இது. நெக்ஸ்ட் ஒன், மைண்ட் மாஸ்டர் வின்னிங் த லெசன்ஸ் ஃப்ரம் எ சாம்பியன்ஸ் லைஃப். இந்த புக்கை யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் வாஸ் ரிட்டன் பை விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ மிஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் சாரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ் எ கிராண்ட் மாஸ்டர் இன் அ செஸ். ஸோ இவர் தான் மைண்ட் மாஸ்டர் வின்னிங் த லெசன்ஸ் ஃப்ரம் எ சாம்பியன்ஸ் லைஃப். எல்லா சாம்பியன்ஸோட வாழ்க்கையிலிருந்தும் தன் மனத்தை எப்படி ஒருமைப்படுத்தி அது மூலயமா வந்து எல்லாரும் சாம்பியன் ஆகுறாங்க அப்படின்ற பாடங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட புக் தான் இது. இது எழுதினவர் மிஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த். நெக்ஸ்ட், என்எஸ் உர்தி அப்படின்ற அந்த இடத்த எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இதை ஆல்ரெடி போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம். இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலில் தான் என்எஸ் உர்தி அப்படின்ற சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிட்டி மிகவும் பழமையான சிட்டி. இந்தியாவோட ஹரப்பா மாதிரி இஸ்ரேலோட பழமையான சிட்டியாக வந்து போற்றப்படுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் லேட்டஸ்ட் காண்டினென்ட் டு பி டிஸ்கவர்ட் மெடிட்டேரியன் ரீஜன் அண்டர் த யூரோப். ஸோ யூரோப்பில் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காண்டினென்ட் எது, கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த காண்டினென்ட் என்ன அப்படின்னும் கிரேட்டர் அட்ரியா. ஸோ கிரேட்டர் அட்ரியா அப்படின்ற காண்டினென்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி ஏஷியா ஒரு காண்டினென்ட், யூரோப் ஒரு காண்டினென்ட், அந்த மாதிரி மெடிட்டேரியன் சி இருக்குது. ஸோ அந்த சி அந்த இடத்துல அந்த கடலுக்கு அடியில் யாருக்குமே தெரியாமல் மறைஞ்ச ஒரு கண்டம் தான் வந்து கிரேட்டர் அட்ரியா அப்படின்ற ஒரு கண்டம்.
வேர்ல்டு காட்டன் டே. இந்த வேர்ல்டு காட்டன் டேவை என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ல்டு காட்டன் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் October 7. So October 7 is a World Cotton Day. Next question. What is the name of ISRO's yearly warning system in the space to detect the debris and other hazards to the Indian satellites? ஸோ டெப்ரிஸ் இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம், அங்கே போகிற சேட்டலைட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணிட்டு திரும்ப அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ப்ரெஷர்னால வெடித்து சிறு சிறு துண்டுகளாக காற்றுல வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாமே இங்கேருந்து போகிற அந்த சேட்டலைட்டை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த டெப்ரிஸ்லாம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, ஸோ இது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்காக இஸ்ரோ கொண்டு வந்த ப்ராஜெக்ட் பேர் ப்ராஜெக்ட் நேத்ரா. ஸோ இது மூலயமா எங்கெல்லாம் டெப்ரிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சேட்டலைட்டை வேறு பாதையில் மாற்றி அதோட ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். National Mineral Development Corporation is to restart mining in Donimala. ஸோ தோனிமலான்ற இடத்துல திரும்பவும் வந்து மைனிங் சுரங்க வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்க. இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வி நோ இட்ஸ் இன் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் தான் தோனிமலை இருக்குது. ஸோ இந்த தோனிமலையில் தான் திரும்பவும் சுரங்க வேலைகளை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ வித் தட் வி கம்ப்ளீட் திஸ். ஸோ 50 கொஷின் October 1 to 15 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இந்த வீடியோ இன்னும் ஒரு ஃபியூ ஹார்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. தட்ஸ் ஃபார் த October 15 to 30 அந்த வீடியோவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் அக்டோபரோட கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.